ஸ்டீவ் ஜாப்ஸ் மாதிரி ஆட்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பீக் ஆஃப் தேர் கெரியர்ல இந்தியாவில் வந்து சுத்திக்கிட்டு இருந்தாங்க. ராணிகேட்ல நீம் கரோலி பாபான்னு ஒரு ஆசிரமம் இருக்கு. யாராச்சும் நீங்க உத்தராகண்ட் போனீங்கன்னா ராணிகேத்துங்கிற இடத்துல நீங்க போய் பார்க்கணும். நீம் கரோலி பாபான்னு ஒரு ஆசிரமம் இருக்கும். ஸ்டீவ் ஜாப்ஸ் போன்றவர்கள் இந்த ஆசிரமத்துல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஏன்? அவங்களுடைய லைஃப் மெட்டீரியலிஸ்டிக் லைஃபா இருக்கு. ஸ்டீவ் ஜாப் வாண்டட் டு பில்ட் அ ப்ராடக்ட் இன்னோவேட்டிவ் கம்பெனி. சோ இந்தியால தான் பதில் இருக்கு. நம்ம ஊருக்கு வர்றாரு. அவர் அமெரிக்கால இருந்து இந்தியாவுக்கு வர்றாரு. இந்த ஊர்ல என்ன பதில் இருக்கு? சிம்பிளிசிட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஸ்டீவ் ஜாப்ஸ் கண்டுபிடிக்கிறார். அவருடைய இன்னோவேஷனுடைய கீ சிம்பிளிசிட்டி. போன்ல பட்டன் இருக்கக்கூடாது, சிம்பிளிசிட்டி. அது வரைக்கும் போன்ல பட்டன் இருந்துச்சு. கேமரா தனி, ஃபேக்ஸ் மிஷின் தனி, பட்டன் போன் தனி, எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து அதான் போன். ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒருக்கா சொன்னாரு, என்னுடைய தொலைபேசியை கொண்டு போய் ஆப்பிரிக்கால நான் போட்டுருவேன். ஆப்பிரிக்கால ஒரு ட்ரைபல் கேர்ள், அந்த பாப்பாக்கு ஸ்கூல்னா என்னன்னே தெரியாது, அந்த பொண்ணு இந்த போன் எடுத்து மூணு முறையில இந்த போனை ஓபன் பண்ணணும், 3 times. உதாரணத்துக்கு என் போன் ஐபோன் என் கையில் இருக்கு. ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய ஒரு ட்ரைபல் பொண்ணு அந்த போனை கையில் எடுக்குது, இப்படி பாக்குது, என்னது வித்தியாசமா இருக்கு, ஏதோ டப்பா மாதிரி இருக்கு, சோப்பு டப்பா மாதிரி இருக்கு. இந்த பொண்ணு ஸ்டீவ் ஜாப்ஸ் திங்கிங் என்னன்னா, 3 கிளிக்ல உள்ள போயிடணும். ஃபர்ஸ்ட் கிளிக், போன் ஓபன் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் கிளிக், நான் போன் பண்ணேன். செகண்ட் கிளிக், ஓபன் பண்ணிட்டேன். தேர்ட் கிளிக், போன் பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடி 9 1 2 3 4 0 7 3 7. ஸ்டீவ் ஜாப்ஸ் அவங்க டீமுக்கு சொல்லுவாங்க, சிம்பிளிசிட்டி சிம்பிளிசிட்டி சிம்பிளிசிட்டி. இல்ல சார் 4 times பண்ணிட்டேன், பத்தாது, 3 times. இல்ல 5 இதுல பண்ணிடுறோம், இல்ல 3ல வேணும். டுடே ஆப்பிள் இஸ் கோயிங் ஃபார் சிங்கிள் பட்டன், ஒரே பட்டன். என்ன? வாய்ஸ். ப்ளீஸ் கால் குருமூர்த்தி அண்ணா, ப்ளீஸ் கால் சரஸ்வதி அக்கா. இன்னைக்கு 1 டிப்புக்கு போறோம். இது எப்படி வந்துச்சுங்க? திங்கிங் அண்ட் இன்னோவேஷன். திங்கிங் யாரோ யோசிச்சனாலதான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கு. இன்னைக்கு நீங்க டெஸ்லா பாத்தீங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டட் கார்ஸ் இன்னும் அமெரிக்கன் மார்க்கெட்ல பெர்மிஷன் கொடுக்காம இருக்காங்க. இன்னும் 2 மாதத்துல பர்மிஷன் வந்துடும். நான் சமீபத்தில் யூஎஸ் போகும்போது டெஸ்லா சைபர் ட்ரக்ல ஓட்டி பார்த்தாங்க. ஃபுல்லி ஆட்டோமேட்டட் சைபர் ட்ரக். நீங்க உட்கார்ந்துக்கணும் பார்க்கிங்ல, நீங்க வாய்ஸ்ல சொல்லணும், கேன் யூ டேக் மீ டு ரோஸ் அவென்யூ 72A வுட் டிரைவ் ஸ்ட்ரீட். கார் ஸ்டார்ட் ஆச்சு, பார்க்கிங்ல ஸ்டியரிங் திரும்பிச்சு, பப்ளிக் பார்க்கிங்ல ரிவர்ஸ் எடுத்துச்சு. டெஸ்லா கம்பெனிக்குள்ளீங்க, என்னது ரோடுக்கு வரல, கம்பெனிக்குள்ள ரிவர்ஸ் எடுத்துச்சு. சுத்தி 1000 காரை பார்த்துச்சு, 1000 காருக்குள்ள பூந்துச்சு, 1000 காருக்குள்ள ரவுண்டு போட்டுட்டு திரும்ப வந்து என்னைய பார்க்கிங்ல இறக்கி விட்டுருச்சு. இன்னும் 2 மாசத்துல இந்த டெக்னாலஜி ரோடுக்கு வரப்போகுது. 2 months. வெறும் வாய்ஸ் கமாண்ட்ல கார் ஸ்டார்ட் ஆகி நீங்க ஜஸ்ட் உட்கார்ந்துங்க, எல்லா வேலையும் செய்யும். அப்ப இன்னோவேஷன் எங்க இருக்குங்க? டெஸ்லா எங்க இருக்கான் பாருங்க. டெஸ்லா இன்னைக்கு இந்த லெவலுக்கு போனா மட்டும்தான் 100 மடங்கு சாத்தியம். இல்ல இருக்கிறதுல சின்னதா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண, நமக்கு அது வேண்டாம். இந்த இளைஞர்கள் நீங்க அதிகமா கொடுப்பீங்க, நம்ம நாடு நம்புது. This country believes you will contribute more. This country believes you will achieve 13% growth rate. This country believes you will hit 50 trillion. This country believes இந்த நாடு உங்க லைஃப் டைம்ல வறுமை என்பதை நீங்கள் ஒழித்து விடுவீர்கள் என்று இந்த நாடு நம்புது. உங்க லைஃப் டைம். இன்னைக்கு 40 வயசு கீழே யார் இருக்கீங்க, நீங்க வறுமை அப்படிங்கறதை தூக்கி போட்டுருவீங்க.